5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் மேலோங்கி இருக்கிறார்கள், இவர்களே மேலோங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது முற்றிலும் தவறான தொழில்துறை அமைச்சர் ஒரு வெற்று காகிதத்தை தான் சார் கொடுக்குறாரு. இந்த துறைக்கு போனோம், ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க. ஒரு அறிக்கை கேட்டோம், இந்த இடத்தில் போய் கையெழுத்திட்டோம், அது இவ்வளவு ரூபா வந்துருச்சுன்னு சொல்றதுல என்ன நீங்க கேட்கறது இல்ல. சட்டசபையில இல்ல சார், அவங்க பல முறைகள் செய்தி தொடர்பாக முன்னாடி கேள்விகள் வச்சிருக்காங்க. இல்ல சார், இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு அதிமுக சார்பில் இருந்து கேக்குறாங்க. ஒரு வெத்து பேப்பர் எடுத்திருந்தா வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு அரசியல் பதவியில இருக்கிறது இதை காமிக்கும் போது நகைச்சுவையா இருக்குது. காலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தான் அதிமுக ஆட்சி. இந்த ஒரே ஒரு நிமிஷம், நாங்க ஆட்சியை விட்டு போகும்போது 38,000 ரூபாய் இருக்கும். ஆனா இந்த 3 வேளை உணவு, அவர்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் இவங்க செலவு பண்ணும்போது அந்த ராங்கி நிறுவனத்துக்கு கொடுத்ததை ஏன் துப்புரவு பணியாளர்களை கவர்மெண்டே எடுத்து இருந்தது அவங்களுக்கே தெரியும். எங்க வீட்டு வீட்டுல போன வாரம் தான் ரோடே போட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போறாங்க. தந்தைக்கு பேனா வைக்கும் போது பினான்ஸ் இருக்கு. பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் பார்வை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் பிரியா விஸ்வநாதன். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா 2 பேர் வந்திருக்காங்க. அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் அதிவீர பாண்டியன் சார், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன் சார், வணக்கம் சார். 2 பேர் நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார். சரி, இப்போ எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலுமே மக்களுக்காக ஒரு சில நலத்திட்டங்களை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல திமுக அதிகமான நலத்திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தியிருக்கா, இல்ல அதிமுக நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தியிருக்கா? அவங்க செயல்படுத்துற நலத்திட்டங்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்காக இல்லாம மக்களுடைய வாழ்க்கைக்காக எந்த கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்றதா இன்றைய விவாதமாவே இருக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நிச்சயமா மேடம். அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் அதிமுக தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் நலத்திட்டங்கள் வாயிலாகவும் கல்வி போன்ற அடிப்படை மேம்பாடுகள் எதிலெல்லாம் தேவையோ அதை அனைத்திற்கும் மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் இன்றைக்கு மக்கள் ஏதாவது ஒரு இடர் என்றால் கூட நீங்க ரேஷன் கடைகளை நோக்கி போறீங்க. இந்த ரேஷன் கடைகளை கொண்டு வந்ததிலிருந்து அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் அல்லது நகரத்தில் இருப்பவர்களும் உடனடியாக அவர்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அதிகாரியை நீங்க தொடர்பு கொள்வதென்றால் ஒரு விஓவை தான் போய் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் அந்த விஓ பதவிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது அதிமுக. அதே மாதிரி மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வருவதில் உணவு என்பது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருந்ததால் குழந்தைகள் எல்லாம் வேலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்த போது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தது அதிமுக. பள்ளிக்கு கொண்டு வந்த மாணவர்கள் படித்து அடுத்த கட்டம் போகிற போது பியூசி என்கின்ற ஒரு தேர்வு, கல்லூரிக்கு செல்வதற்கு முன் அதில் ஒரு தடை இருந்தது. அந்த பியூசி என்கின்ற கான்செப்டை எடுத்து விட்டு ஸ்கூல் முடிச்சா காலேஜ் போகலாங்கிற அந்த நிலையை கொண்டு வந்தது அதிமுக. அதே மாதிரி விவசாய வீட்டு குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தாச்சு. அடுத்து வேலை வாய்ப்பு வருகிற போது ஒரு தொழில்நுட்ப கல்வி வேண்டும் என்ற போது பொறியியல் கல்லூரிகளை அண்ணா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது அதிமுக. அதை தொடர்ந்து இடஒதுக்கீடு பிரச்சனையை, இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய அளவில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு 69% இடஒதுக்கீடு என்பதற்கு சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரிடம் அசன்ட் வாங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்ட திருத்தங்களை மேற்கொண்டு இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை. அப்படி நீங்க ஒவ்வொரு திட்டமாக சொல்லிக் கொண்டிருந்தால்
நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த ஆட்சியில பெரிதளவுல மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் இல்லாம ஏன் இவ்வளவு கடன் வந்து அவர் கேட்பாருல்ல? இது நல்ல கேள்வி. அவர்கள் வாங்கிய கடன் 4.5 crores. If it is the interest multiple ஆகின்ற பொழுது அதிக அளவிலே உயர்ந்திருக்கிறது. சார் நம்ம பொருளாதாரத்துல முன்னேறும் அப்படிங்கும் போது அதான் டெவலப் பண்ணாம கடன் வாங்கிதான் ஆகணும். நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க, அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கோம் அமௌண்ட் சொல்றாங்க, இல்ல நாங்க செகண்ட் ஃப்ளோரும் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ முயற்சி தான். இந்த முயற்சி இரு துருவங்கள்ல இருந்து முயற்சி எடுக்கப்பட்டது. அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லை என்று சொல்ல முடியாது. அது மக்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் மேலோங்கி இருக்கிறார்கள், இவர்களே மேலோங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது முற்றிலும் தவறான கருத்து. என்ன இப்ப நீங்க ஒரு இடத்துல கோடிட்டு காட்டுனீங்க, கொரோனா போன்ற காலத்தில் அப்படின்னு சொல்றதுல அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா தீவிரமாக இருந்தது. அதனால் எந்த அரசு துறையும், அதாவது அரசுக்கு வருவாய் ஈட்டுகிற எந்த துறையும் இயங்கவில்லை. ஆனால் அரசு சேவை மட்டும்தான் இயங்கிட்டு இருந்தது. அப்ப செலவு மட்டுமே செய்து கொண்டிருந்த காலத்தில் கூட அப்போ இந்தியா டுடே பத்திரிகை இந்தியா முழுவதும் ஒரு ஆய்வு செய்து எந்த மாநிலம் இந்த நெருக்கடியிலும் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தோடும் திறமையோடும் கையாண்டது அப்படின்னு அவங்க எடுத்த சர்வேல தமிழகம் தான் அதுல முதலிடம். எடப்பாடியார் ஆட்சி காலத்திலிருந்து அந்த காலம் மிகச்சிறப்பாக தமிழகம் இந்த நெருக்கடியை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தை விடவும் சிறப்பாக கையாண்டதுன்னு அவங்க சொல்றாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக இது போன்று முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி உலகத்தில் இருப்பவர்களை இங்க வர வச்சிருக்கோம். ஆனா நீங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டு அங்க போய் கடைசியில எவ்வளவு கேக்குறீங்க, எங்க ஸ்கூல்ல நிர்வகிக்கிறதுக்கு ஒரு 200 கோடி இருந்தா கொடுங்கன்னு கேட்டா அந்த மதிப்பு என்ன? ஒரு நாளைக்கு பத்திரப்பதிவு துறையில இருந்து 270 கோடி இன்கம் வருதுங்க. அப்ப நாம எதுக்கு போறோம், எவ்வளவு தொகை ஈர்க்க போறோம்? ஒரு முதலமைச்சருடைய இங்க இருக்கக்கூடிய பயணம் ஒரு துறையிலேயே ஒரு நாளைக்கு 276 கோடி பயணம் கொண்டு வர முடியும்னா அப்ப முதலமைச்சருடைய கவர்னன்ஸ் இங்க எவ்வளவு தேவையா இருக்கு? இதை இங்க வச்சுக்கிட்டு இங்க உள்ள வருவாயை முதல்ல அதிகப்படுத்தணும். அதே நேரத்துல இதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் அங்க போறாருன்னா அதனுடைய வால்யூம் எவ்வளவு பெருசா இருக்கணும். அப்ப இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்வதற்கு நன்றாக இருக்கும். இரட்டை இலக்க பொருளாதாரம் என்று இங்க சொல்றாங்க, கடன் அதிகரிச்சிருச்சு என்னடான்னு கேட்டா இல்ல எங்களுக்கு வட்டி கட்ட முடியலன்னு இங்க சொல்றாங்க. சரி, நீங்க தான் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை அடைஞ்சிட்டீங்க, எல்லாத்துலயும் தண்ணீர் நாங்க முதலிடத்துக்கு நகர்த்திட்டோமே, ஒரு பொங்கலுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ஐயோ அதையே கேக்குறீங்க, அஞ்சு விஷயம் இல்லைங்கிறீங்க. இந்த மூன்றையும் எடுத்து பாருங்க, இதுல எது உண்மை எது போய்? இல்ல பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது கூட நம்மளுக்கு வந்து அத்தியாவசியம் கிடையாது, அது நமக்கு அத்தியாவசியம். ஆனா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, குறுக்கிட்டுக்கு மன்னிச்சுக்கோங்க, மடிக்கணினி திட்டம் அப்படின்றது ரொம்ப சிறப்பா செயல்படுத்தப்பட்டது. அதாவது போன ஆட்சி காலத்துல மடிக்கணி திட்டத்தினால 52.31 லட்சம் மாணவர்களுக்கு 7322 கோடி செலவுல மடிக்கணினி கொடுத்திருக்காங்க. நாங்கெல்லாம் நான் படிக்கும் போதுமே அந்த மடிக்கணினி தான் கொடுத்தாங்க. அது 12th ஸ்டார்ட் ஆகிற டைம்ல கொடுத்தாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே இந்த மடிக்கணினி திட்டத்தை முடக்கி வச்சுட்டாங்க. இப்போ போன மாசத்துல ஒரு 4 கம்பெனிகள் கூட பேசி அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா முழுக்க ஒரு கண் துடைப்பு. இது வந்து ஒரு வெற்று விளம்பரமா தானே பார்க்கப்படுது. வெற்று விளம்பரம் அல்ல, நீங்க பிராக்டிகலா பார்க்கணும். ஏற்கனவே 4.5 crores வந்து அவங்க கடன் வச்சுட்டு போயிருந்தாங்க. ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் கட்டறதுல மல்டிபிள் ஆயிடுச்சு. ஓகே சார். இவங்க வந்து சரி இப்போ நம்ம அப்போ கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஓகே சார். அரசாங்க ஊழியருக்கு எவ்வளவு சம்பளம் தருமோ அதுக்கு இணையாக இன்ட்ரெஸ்ட் கட்டுகின்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம். காரணம் வந்து டெவலப்மெண்ட் தான். எல்லா விதத்திலும் டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்றது அவங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று பொருள். ஏன்னு சொன்னால் அரசியல் இரு கட்சிகளுமே இந்த தமிழ்நாட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க குறை அவங்க குறைன்னு இல்லை, அது தீர்மானிக்கிறது வந்து மக்கள் தான். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியலுடைய கண்டினியூஷன் இருக்கும், வேறு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கும், அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக. அந்த பர்மிஷனை வந்து அந்த யூனிட் வந்து ஃபாரின்ல இருக்கும். அப்ப அவங்க ஃபாரினுக்கு விசிட் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்தார்கள். எல்லா இடத்துலையும் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் அடிஷ்னலா போட்டாங்களோ அதுக்கெல்லாம் சைன் ஆகி இன்னைக்கு வந்து அது லான்ச் ஆயிருக்கு. அதுவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆயிருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. மாதிரி இருந்தா நான் குறுக்கிடல, உங்க தொழில்துறை அமைச்சர் ஒரு வெற்று காகிதத்தை தான் சார் கொடுக்குறாரு. இந்த துறைக்கு போனோம், ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க, ஒரு அறிக்கை கேட்டோம், இந்த இடத்தில் போய் கையெழுத்திட்டோம், அது இவ்வளவு ரூபா வந்துருச்சுன்னு சொல்றதுல என்ன
நீங்க கேட்கறது இல்ல சட்டசபையில இல்ல சார், அவங்க பல முறைகள் செய்தி தொடர்பாளர்கள் முன்னாடி கேள்விகள் வச்சிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து ரினியூவல் பண்ணுகின்ற பொழுது அந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கும். அவங்க இங்க இருந்து பயணம் செய்கின்றவர்கள் இல்ல சார், அத ஒரு அறிக்கையாக விடலாமே. இல்ல சார், நம்ம நாட்டுக்காக முதலீடு இருக்க போயிருக்காங்க. இல்ல சார், பல முறை கேள்விகள் கேட்டு பல செய்தி தொடர்பாளர்கள் கேட்டு இது இல்ல சார், இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு அதிமுக சார்பில் இருந்து கேக்குறாங்க. ஒரு வெத்து பேப்பர் எடுத்திருந்தா வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு அரசியல் பதவியில இருக்கிறது இதை காமிக்கும் போது நகைச்சுவையா இருக்குது. இல்ல, ஏனென்றால் அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். குறைகள் சொல்லுகின்ற பொழுது நியாயமான குறைகள் இருந்தால் அதில் தீர்க்கிறது வழி இருக்கிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சியில இருப்பதனால தான். இன்னும் அவங்களும் ஆளுங்கட்சியில இருக்கு. நான் அவங்க குறை எதிர்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மக்களுக்காக தான். நீங்க மக்கள் பணியாற்ற வந்திருக்கீங்க. உங்களை மக்களை புறக்கணிச்சாங்களா இல்லையா? தொடர்ந்து 2001 உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒருத்தரே பண்ண முடியாது. ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து டாப்ல இருக்கு தமிழ்நாடுன்னு அடிப்படை இருந்தா திராவிட கட்சிகள் தான். நான் இல்லைன்னே சொல்லல. ஆனால் மேலோங்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட 1,15,00,000 பேர் மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்களா இல்லையா? அப்படி திருப்பி வரேன் திருப்பி வரேன். அப்படி என்று சொன்னால் இன்னும் மக்கள் வந்து மக்கள் இன்னும் அந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட கட்சிகள் இருந்து ஆட்சியில் இருந்தாலும் கூட 1000 ரூபாய்க்காக காத்திருக்கின்றார்களே. அப்படி என்று சொன்னால் ஏழ்மையில் தள்ளிவிடுவோமா என்று கேள்வியும் எழுகின்றது. ஆனால் அவர்களுக்கு இமிடியேட்டாக ரிலீஃப் தர வேண்டும் என்ற அடிப்படையில இன்னைக்கு 1,15,00,000 பேர் பெனிஃபிட். அப்போ அவங்க வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க? இப்போ ஏற்கனவே இப்போ அடிப்படை இப்ப பீகார் எடுத்துங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு சிலிண்டர் விலைய ஏத்தி வச்சிருக்காங்க. இலவசமா பேருந்து தரேன்னு சொல்லிட்டு 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு சிலிண்டர். இல்ல சார், நேத்து எங்க வீட்டுல புக் பண்ணி வாங்கினேன் 850 ரூபாய் சார் சிலிண்டர் விலை. எனக்கு 400 ரூபாய்லாம் குறையும். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க 100 ரூபாய் மேனுஃபேக்சர் பண்ணும்போது லேபர் ப்ராப்ளம்லாம் வரும். அப்ப எங்க போவாங்க? இல்ல சார், நான் உங்களுடைய சிம்பிளா சார் சொல்றாங்க 1000 ரூபாய்ன்னு. நான் இதுக்கு ஒரே ஒரு கணக்கு சொல்றேன். தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தாங்க அதிமுக. இந்த திட்டம் நான் கேட்கிறேன். நாங்க ஆட்சியை விட்டு போகும்போது 38,000 ரூபாய் ஒரு பவுன். இன்னைக்கு 92,000 ரூபாய். நீங்க ஒரு குடும்பத்துக்கு 24,000 தான் கொடுத்துருங்க குடும்ப அட்டைக்கு. நாங்க கொடுத்த ஒரு பயனாளிக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் இதன் மூலமே பயனடைஞ்சிருக்காங்க. நாங்க ஆட்சியிலே இல்லை, அதிகாரத்தில் இல்லை. ஆனால் எங்களுடைய திட்டம் பயனடைந்தவர்கள் நீங்கள் கொடுத்ததை விட 3 மடங்கு பயனை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க விலைவாசியும் அதனுடைய உயர்வை வச்சு நீங்க வந்து அரசியல் இல்ல. நான் சொன்னது என்னன்னா, விலை உயர்ந்திருக்கு நான் தான் சொன்னேன். அது எல்லாருக்கும் தெரியாத செய்தி கிடையாது. ஏன் இதுல என்ன மையக்கருனா, ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும். ஒரு மேடம் சொன்னாங்க, படிக்கும் போது லேப்டாப் வாங்கினேன்னு. சார், மடிக்கணினிங்கிறது உலகத்தினுடைய எல்லா வீட்டுக்கதையும் கட்ட முடியுமா சார்? ஆனா நீங்க அதை நிறுத்திருக்கீங்களே. ஒரு படித்த மாணவன் உலகத்துல இருக்க என்ன வேலை வாய்ப்பு, என்ன நிறுவனம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இந்த SIR ஒரு அரை நாள்ல முடிச்சிருப்பாங்கல்ல. இது எல்லாத்துக்கும் அந்த ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மடிக்கணினி இருந்தா எவ்வளவு ஈஸி மேடம். கண்டிப்பா ஆன்லைன்ல அப்லோட் பண்ண சொல்றாங்கல்ல. நாடு முன்னேறி இருக்கும்போது வரலாற்று சிறப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. இப்ப நீங்க புதுசா ஒரு கம்பெனியோட பேசுறதா சொல்றாங்க பாருங்க. நீங்க இந்த செய்தி இப்ப மட்டும் இல்ல, எப்போதெல்லாம் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது குறித்து கேட்கறீங்களோ, நாங்க 2 கம்பெனியோட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் சராசரியாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க புதுசா 2 கம்பெனி இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவர்களுக்கு வந்து எதை கொடுக்க வேண்டும் என்பதிலேயே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. இன்னொன்று, 4 ஆண்டுகளுக்குள் 4.75 லட்சம் கோடியை கடனாக வாங்கிவிட்டு நாங்கள் வளர்ச்சி பாதை என்று சொல்வதே ஒரு கம்பல். அதுல எந்த உண்மையும் கிடையாது. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஒரு சைடு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு இன்றையில இருந்து ஆரம்பிச்சிருக்க 3 வேளை உணவு கொடுக்குறேன் அப்படின்னு முதல்வர் ஐயா சொல்லியிருக்காரு.
ஆனா அதே துப்புரவு பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேலாக தங்களோட பணியை நிரந்தரம் பண்ணி கொடுங்க, ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வீட்டுல உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, கடற்கரையில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு அவரு செவிசாய்க்கவே இல்லை. ஆனா இந்த 3 வேளை உணவு, அவர்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் இவங்க செலவு பண்ணும்போது அந்த ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்ததை ஏன் துப்புரவு பணியாளர்களை கவர்மெண்டே எடுத்து நடத்தக்கூடாது? இது நல்ல கேள்விதான். ஏற்கனவே 10 டிவிஷன் வந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த போக்குவரத்து துறையே நம்ம கொடுத்தாச்சு. இல்ல, கார்பரேஷன் தான் சொல்றேன் நானு. நீங்க சொல்ற தூய்மை பணியாளர்கள் தான் சொல்றேன். அப்போ அது கான்ட்ராக்ட்ல போய் தான் பேசிருக்கு. அவங்க கவர்மெண்ட் கிடையாது, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயே இல்லை, அவங்க கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்றாங்க. அப்போ நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அதை நெகோசியேட் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை என்று சொல்ல முடியாது. இல்ல அந்த டெண்டர் கால்பர் பண்ணும்போது எவ்ரி ஆனுவல் இயர் ஒன்ஸ் வந்து ரினியூ பண்ணணும். பண்ணும்போது அது சாத்தியம். இப்போ இவங்க இடையில கேட்கின்ற பொழுது, அவங்களை அணுகின்ற பொழுது, அடுத்த டெண்டர் வருகின்ற பொழுது, அடுத்த கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது நாங்க இன்க்ரீஸ் பண்றோம்னு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அசூரன்ஸ் தான் பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னதை போல 3 வேளை உணவு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தான் அரசு செய்யும். அரசு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். பியாண்ட் கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கின்ற ஒரு சர்வீஸை நீங்க கவர்மெண்டே எடுத்து, ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கின்றவங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஈவன் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு ஃபைனான்ஸ் தள்ளப்பட்டிருக்கு. நீங்க நேச்சுரல் பார்க்கணும், அதிமுக இருக்கும்போது ஏன் சார் அதை நடைமுறை கொண்டு வராங்க? அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாங்க. ஒண்ணுமே பண்ணல நம்ம சொல்ல முடியாது. நம்ம இப்படி டெவலப்மெண்ட் திட்டங்கள் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காலகட்டத்தில் ஆட் பண்றாங்க. இவரு சொன்ன மாதிரி இப்ப பண்ணாங்க. 17 மருத்துவக் கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரி நான் சொல்றது எடப்பாடி ஆட்சி காலத்துல மட்டும். கடந்த 10 ஆண்டு காலத்துல 17 மருத்துவக் கல்லூரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மருத்துவக் கல்லூரியில நாங்க கொண்டு வந்தோம்னா அது அந்த பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. நீங்க எல்லாமே கொண்டு வர முடியாது. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இருங்க சார், நம்ம ரோடு வசதி தான் இம்பார்ட்டன்ட். நீ கிட்டத்தட்ட 40,000 கோடி ஒதுக்கி அந்த ரோடு வசதிகளை செய்து கொண்டு ரோடு நல்லா இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா இல்ல செய்து கொண்டு. இந்த கருத்தை நானே ஏத்துக்க மாட்டேன் சார். மாட்டேன் தெரியும் எனக்கு. ஆனா ஸ்டில் இட்ஸ் கோயிங். ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு பின்னாடி தெருவுலயே ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. அவர் அந்த வழியா தான் போறாரு, அந்த வழியா தான் வராரு. 10 ஆண்டு காலமா ரோடே போடலையே. அதுதான் அடிப்படை காரணமே. இப்போதான் அவங்க வந்து 10 ஆண்டு காலத்துல எந்த ஒரு துப்புரவு பணியாளரும் உள்ள விழுந்து இறக்கலையே. எந்த ஒரு செய்தி தொடர்பாக அவங்களுக்கே தெரியும். சார் எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான். இல்ல ஒன் பை ஒன் போட்டு வராங்க. நீங்க எங்க வீட்டுல போன வாரம் தான் ரோடே போட்டாங்க. ஏன் சார் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போறாங்க? 5 மாசத்துல வந்து எலெக்ஷன் வருது, உடனே பணம் வந்துருது. ஆமா, இம்பார்ட்டன்ட் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குன்னு 1000 வாட்டி சார் தன் தந்தைக்கு பேனா வைக்கும் போது ஃபினான்ஸ் இருக்கு. எங்க வச்சிட்டாங்களா? அது சொல்லப்பட்ட கருத்தை தவிர்த்து இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணும்போது பாத்துக்கலாம் உங்களுக்கு குற்றச்சாட்டை. இப்ப இல்ல கார் பந்தயம் போடுறதுக்கு பணம் இருக்குல்ல, கார் பந்தயம் நடத்துறதுக்கு பணம் இருக்கு. கார் பந்தயம் 14 பேர்ல நாங்க ஒவ்வொரு ஊர்லயும் நடத்துறாங்க. நம்ம வந்து பார்வைக்கு தான் போறோம் சார், நம்ம பார்வைக்கு போறோம். ஆனா நடத்துறது இல்ல. ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாம திணறாங்க. இதுக்கு ஒரு ஆட்சி காலத்துக்கு இவங்க இது வரைக்கும் 12,000 கோடி தானே ஒரு மாசத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு 30,000 கோடினா எத்தனை வாரம் கொடுக்கலாம்? இப்ப 7 மாசத்துல 30,000 கோடினா இப்ப இந்த 4.5 ஆண்டு காலத்துல எத்தனை 7 மாசம் வந்திருக்கு, எத்தனை 30,000 ஆண்டு ஆயிருக்கும்? அப்ப ஒட்டு மொத்தமா அந்த தொகை தான் எவ்வளவு மேடம்? நீங்க பத்திரப்பதிவு கட்டணத்துல இருந்து எல்லாத்தையும் உயர்த்திருக்கீங்க. டாஸ்மாக் 28,000 இருந்ததை 50,000 உயர்த்திருக்கீங்க கோடிகள்ல. அப்ப இந்த தொகையெல்லாம் என்ன ஆச்சு? கேட்டா கடன் தான். இப்ப இன்னொரு இந்த கடன்ல சார் சொல்றதுல நாங்க வட்டி கட்டவே கடன் சரியா போச்சு. அப்போ வட்டியை தவிர நாங்க சொல்றது கரெக்டா? அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுக்கெல்லாம் ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டுறீங்க, உங்களால வேற எதுவும் செய்ய முடியலன்னு சொல்றது உண்மையாயிட்டா? இல்ல, இப்போ வந்து திமுக வந்து இந்த 4.5 ஆண்டு காலங்களாக மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொண்டு வரவில்லை. கொண்டு வரல மேடம். இன்னொன்னு இந்த 1000 ரூபாய் சொல்லிட முடியாது. 1000 ரூபாய் கான்செப்ட்ல நான் என்ன நீங்க லேப்டாப் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமா சார், தாலிகத்துக்கு நிறுத்திட்டாங்க. நம்ம 10 விஷயம் எடுத்தோம்னா 10 விஷயத்திற்குமான தொகை எவ்வளவோ அதே 1000 ரூபாய்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
நீங்க தாலிக்குத்தகத்தை நிறுத்தாம, மடிக்கணினியை நிறுத்தாம, கல்வி உதவித்தொகைகளை நிறுத்தாம, மாணவர்கள் வழங்கப்பட்ட சைக்கிள்ல இருந்து இலவச ஆடு மாடு, இந்த விலையில்லாத ஆடு மாடு, இத்தனை திட்டத்தை நிறுத்தாம ஒரு 500 ரூபாய் கொடுத்திருந்தா கூட அது ஒருத்து மேடம். ஆனா நீங்க 2021ல 1000 ரூபாய் தாரேன் என்று சொன்ன போது 1000 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு வேறு. ஆனா உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா விலைவாசியும் ஏத்திட்டா அந்த 1000 ரூபாய் வச்சு அரை நாள் கூட கழிக்க முடியாது. அப்ப நீங்க காட்சிப்படுத்தின 1000 ரூபாயோட வேல்யூ வேற, கொடுக்குற 1000 ரூபாயோட வேல்யூ ஆண்டு காலம் மாறி இருக்கு. அதனால வந்து இல்ல தொகையுமே மாறி அது உடனே கொடுக்கல இல்லையா? இவங்க 1000 ரூபாய் கொடுக்கும் போது நம்ம மக்கள் இருந்த சமூகம் இருந்த நிலை வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலை வேற. கரெக்டுங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா விலைவாசிகளும் ஏறி போய் தான் இருக்கு. ஆனாலுமே திமுக மக்களுக்கு ஒரு சில நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க. நாம அது என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கதான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இலவச பேருந்து அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்கல்ல. இந்த இலவச பேருந்துனால பட்டி தொட்டிகள்ல இருக்கக்கூடிய பாமர மக்கள் நிறைய பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்க சார். இது நம்ம இப்ப சென்னையை மட்டும் நம்ம எடுத்து பேசக்கூடாது. நீங்க பயனடைஞ்சதா சொல்றீங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன். எந்த வகையில? அந்த விலையில்லா பேருந்துல பயணிக்கிறேன்னு சொல்லி ஓட்டை வழியா கீழே விழுந்து பெண்கள் காயப்பட்டதை நீங்க அரசு பேருந்துகள் ஆண்டு பழுதடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை முறையா மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல. ஒரு வண்டி வச்சிருந்தா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்ப புதுசா எஸ்சிபிசில வந்து வண்டி அது யாருக்கு வாங்கி விடுறீங்க? விலையில்லா பேருந்துக்கா? என்ன மேடம், அந்த விலையில்லா பேருந்துக்கு ஒரு புது பேருந்து கிடையாது. நீங்க விலையில்லா பேருந்து இயக்குவதே கிடையாதுன்னு சொல்றேன். ஊர்ல மக்கள் நான் என்ன முழுதா சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க எண்ணிக்கைக்கு ஓட்டுறீங்களே ஒழிய இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுவதற்கு முன்பாக எத்தனை ரூட் போச்சோ அத்தனை ரூட்டிலும் இன்று பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை என்பது இயல்பாக இருக்கக்கூடிய நிலை. அடுத்து ஏன் சொல்றோம்னா, அந்த அந்த போக்குவரத்துல உள்ள ஊழியர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு பணி வழங்கப்படுவதில்லைன்னு தினமும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. காலை இது விடுங்க சார், இதை நம்ம பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் சார். காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்காக சிறப்பு விழாலாம் நடத்தினாங்க. காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப அருமையா செயல்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த சாம்பார் வந்து A to B சாம்பாரை விட ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை நம்ம பாராட்டணும்ல. இது எல்லாமே போலியான கட்டமைப்பு தானே ஒழிய பாராட்டக்கூடிய. நான் சொல்றதை சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சி காலத்துல மதிய உணவு திட்டத்துல மாணவர்கள் பயனடைஞ்சாங்க போது காலை உணவு திட்டத்துல பயனடைய மாட்டார்களா? அதிமுக எந்த வருஷம் சத்துணவு போட்டாங்க? நீங்க சத்துணவு போடும்போது சாப்பாட்டை தவிர ஸ்நாக்ஸே கிடையாது தெரியுமா? உண்மை. அந்த காலத்தில் அந்த உணவினுடைய தேவையும் தன்மையும் அது அந்த கொடையினுடைய வீரியமே வேற மேடம். நீங்க இன்னைக்கு காலை உணவு திட்டம் இது, அதாவது மதிய உணவு திட்டம் தேவையான போது அதிமுகவால் கொடுக்கப்பட்டது, மாற்று கருத்தில். அதே மாதிரி காலை உணவு திட்டமும் அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த போது நாங்கள் இதற்கு மதிப்பீடு செய்து வைத்திருந்த தொகை 9,000 கோடி. நீங்க ஒரு 170 கோடி. அதுக்கு யாரும் உங்க கையில இருந்து கொடுக்குறீங்களா மேடம்? ஒரு சீன் போடுறது, ஒரு பேர் வைக்கிறது இல்ல. அந்த திட்டம் பரிபூர்ணமாக இருக்கிறதா? அந்த திட்டம் உண்மையிலேயே அந்த எண்ணத்தோடு கொடுக்கப்பட்டதா? அப்படி அந்த காலை உணவு அருந்தக்கூடிய மாணவர்களுக்கு அது விருப்பத்தோடு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, முதலமைச்சருடைய தொகுதி, இவரும் அங்கதான் குளத்தூர்ல தான் வராரு. ஒரு காலை உணவு சமைத்து கொடுக்கிற ஊழியர் ஒரு 5 வயது குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கான்னு செய்து வருது. நீங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டோம் நாங்க அப்படின்னு மாறுதட்டுறீங்க. அதற்கு ஈக்குவலா பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க அதே திட்டத்தின் கீழன்னு சொன்னா, அப்போ உங்களோட விஜிலன்ஸும் நீங்க பார்க்கிற விதமும் எப்படி இருக்கு மேடம்? புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் பயணமே மதிய உணவு திட்டத்தினுடைய அம்பாசிடரா தான் அவங்கள போட்டாங்க. அது எப்படி செயல்படுகிறது, எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி கட்டமைக்கணும், அந்த பணியாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்படணும், முழுவதும் பெண்கள் மேடம். நீங்க இந்த குழந்தைகளுக்கான பணியில சத்துணவு உதவியாளர்கள் பாத்திருக்கீங்களா? எல்லாம் பெண்கள். ஏன் இதெல்லாம் யோசிச்சு பண்றாங்க? எல்லா குற்றங்களுக்குமே முதல்வரே பொறுப்பேற்க முடியாது. முதல்வர் தொகுதியில் நடந்தா கூட தெரியாதுன்னு சொல்ல வரோம். நீங்க எம்எல்ஏ தானே அந்த தொகுதிக்கு. ஆமா. அப்ப அங்க தொகுதியில ஓட்டு கேட்க மட்டும் தான் போவீங்களா? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே குளத்தூர்ல 6 பேர்களை கஞ்சா குடித்து விட்டு அறுவாலை வச்சு வெட்டிட்டு போறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவருக்கும் தெரியுமா? இல்ல இவருக்கு தெரியுமா? இல்ல தெரியாதா? குளத்தூர்னா எங்கயோ ஆப்பிரிக்காவிலயா இருக்கு? தன் தொகுதியில இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தன் தொகுதியில வந்து இப்படி வெட்டிட்டு போனா முதலமைச்சர் தொகுதியில வந்து பண்ணா கூட என்னங்க அப்படின்னு போறாங்கன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, ஆட்சி எங்க இருக்கு? திட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறது இல்ல, அந்த குற்றம் எப்படி கொண்டு போய் மக்களை அடைகிறதுங்கிறதா முக்கியம். 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க 1000 ரூபான்னு சொல்றீங்க. ஆனா அவர்கள் கொடுத்த நோக்கம் என்ன? எல்லாம் பவுடர் பூசிருக்கீங்களாமா,
எல்லாம் பலபலன்னு இருக்கீங்களே 1000 ரூபாய் வந்துச்சாமான்னு கேக்குறாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு கான்செப்ட், இது எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்களா, இல்ல சார் அந்த 1000 ரூபாய் தேவைப்படக்கூடிய மக்கள் இன்னமும் நம்ம நாட்டுல இருக்கதானே சார் செய்யறாங்க. அந்த 1000 ரூபாய் தேவை கொடுக்குற மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டு அவங்களுக்கு எப்படி அது தேவையா இருக்கும்? எல்லா வேலையும் வச்சுட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலன்றதுக்காக தான் இவங்க ஆண்டுல நாங்க வந்து 1000 ரூபாய் தருவோம். ஏத்திட்டீங்க, பெயர் வைக்கிறதுக்கான தொகை 425 ரூபாய் 800 ரூபாய் மாத்தி வச்சிருக்கீங்க பெயர் மாற்றத்துக்கு. இப்படி நீங்க ஒரு சின்ன பத்திரப்பதிவுல இருந்து எல்லா எல்லாத்தையும் வருத்திட்டீங்க. முடிச்சுட்டேன் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அதுலயே நம்ம வந்து திமுக வந்து இதுலயே பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லம் தேடி கல்வி எங்க நடக்குது இப்போ, எந்த காலகட்டத்துல? பல மாவட்டங்கள்ல நடக்குது சார். திருச்சியில நடக்குது, நீங்க திட்டம் பேர் நல்லா இருக்கும், கேக்குறது நல்லா இருக்கும். பயனாளி யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கு. கோவிட் காலகட்டத்துல மாணவர்கள் இருக்கிற இடத்திற்கு போய் அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தற்காலிகமான விஷயம் தானே ஒழிய, அதுல வந்து இவங்க அந்த பேர் தான் நல்ல அறிவு மாநாடா அந்த மாநாடுகள் சொல்லுவீங்க. ஆனா அது இருக்கான்னு கேட்டா பிரச்சனை. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இல்ல எங்க டிமாண்ட் இல்ல எங்க தேவை இருக்கிறதோ, நீங்க ஒரு சந்தையில ஒரு தேவையில்லாத பொருளை குறித்து விளம்பரம் செய்வீங்களா? மாட்டோம். அப்ப இங்க என்ன தேவையா இருக்கு? அறிவு தேவையா இருக்கு. அதனால அறிவு திருவிழா நடத்துறோம்னா அதிமுக காலத்துல கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நீங்க நிறுத்தினீங்க. கல்விக்கு ஸ்கூலுக்கு வர்றவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிட்டு இருக்கு. இதனுடைய தேவை என்ன? படிக்க முடியாம போறாங்க. இதனால அறிவு தேவைங்கிறது இருக்குங்கிறது நீங்களே உணர்ந்து இருக்கீங்க. வேலை வாய்ப்பு உங்களால கொடுக்க முடியல, அதற்கு தகுந்த கல்வியும் கொடுக்க முடியல. இதை வெளியே கொண்டு வந்து ஐயோ இது எப்படி புள்ளி ஒருத்தல் 4-5 பேர் எப்படியா சொல்லிடுவாங்க. சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அறிவு திருவிழான்னு பேசிட்டோம்னா இது வந்து அதெல்லாம் பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா, திமுக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய நலத்திட்டங்கள் கிடையாது, அது திமுகவோட நலத்திட்டங்கள் அப்படின்ற மாதிரி உண்மை. ஆனாலும் அது மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களா? இப்போ நீங்க வந்து திமுகவோட நலத்திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதுன்றீங்களா, இல்ல அது தேவையில்லை, மக்களோட முன்னேற்றத்தை கொண்டு வந்தது யார்? நீங்க ஒரு குடும்ப தலைவி 1000 ரூபாய் பெற்றிருக்கிறார் என்றால் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் எவ்வளவு இழந்திருக்காருன்னு பாருங்க. முதல்ல அவர் பொண்ணுக்கு அவங்க வீட்டுல உங்களை மாதிரி ஒரு மாணவி இருக்கான்னு வைங்க, படிக்க போறாங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமா? எவ்வளவு ரூபா செலவழிச்சு வாங்கி கொடுக்க முடியும்? அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்து வந்து ஒவ்வொரு கல்வியில வழங்கிய அத்தனை பொருட்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் அதனுடைய எல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? அப்புறம் இவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர். இதை வந்து நீங்க 1000 ரூபாய் கொடுத்தால் நல்லதுன்னு தனியா பார்க்க கூடாது. மக்களிடமிருந்து எதையெல்லாம் பறித்து கொண்டு இந்த 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எவ்வளவு விலையை உயர்த்திட்டு இந்த 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்போ உண்மையிலேயே இவங்க கொடுத்தது 1000 ரூபாயா இல்ல புடுங்கிய 5000 ரூபாய்க்கு சமாதானமா அப்படிங்கறத இதுல உள்ள கேள்வி. சார் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் கொடுங்க கேட்டீங்கன்னா நியாயம். அது வந்து கன்சிடர் சார் நான் இப்ப 2000 ரூபாய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 5000 ரூபாய் விலைவாசி 10,000க்கு போயிடும்ல. அந்த ஒரு பயத்துல மக்கள் என்ன சொல்றாங்க, பதில் வராமே போயிடும். புரியுதுங்களா? எந்த ஆட்சியாளர் நான் இப்பாவது அவங்க மக்களுடைய நலத்திட்டம்னா என்ன சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில நான் ஏதாவது குறை சொல்லியிருக்கேன் இல்ல. காரணம் என்னன்னா மக்களுக்காக வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன டெவலப்மெண்ட் ஐ டு அக்ரி. ஆனா இவங்க பண்ணிருக்காங்களே அதுவும் நீங்க அக்செப்ட் பண்ணணும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது இல்ல, அப்படி இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன் நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க தேர்தல் போட்டியிடுகின்ற பொழுது ஜெயலலிதா அம்மையார் 44 விழுக்காடு பெற்றார்கள். இன்றைய தினம் 20.5 விழுக்காடு தான் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் 23.5 விழுக்காடு மக்கள் உங்களை புறக்கணிக்கின்றார்கள், உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை என்பதுதானே பொருள். அதனால தானே தோல்வி பெற்றீர்கள். நீங்க என்ன பாராட்டுங்க. இந்த 1000 ரூபாய் எப்படி சொல்லணும்னு தெரியல அவங்களுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, அது வந்து ஒரு கோடியே 15 லட்சம் பேர் பெனிஃபிட், வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இன்னும் தராதவர்களுக்கு தாருங்கள் என்று சொல்லலாம். எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எல்லோருக்கும் எப்படி கொடுப்பீர்கள்? ஒரு குடும்பத்தில் டீச்சரா பணியாற்றுவாங்க, ஆசிரியரா பணியாற்றுவாங்க, கிளர்க்கா பணியாற்றுவாங்க, ஆனால் நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம கொடுத்த வாக்குறுதி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாரு. அனைத்து குடும்பத்திற்கும் வழங்கப்படும்
தகுதியானவர்களுக்கு. அப்படி சொல்லல சார், தகுதியானவன்னு அவர் சொல்லல சார். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே தான் தகுதியான குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த பதிலே ஆய்வு நடத்துகின்ற அப்போ நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கும், அப்ப அது ஏமாற்று வேலை தானே? ஏமாற்று வேலை அல்ல. இல்ல, எப்படி சார் அது? அதாவது சஃபரர் பண்றவங்களுக்கு தான் நீங்க உதவி பண்ணணும். சும்மா அதுதான் நாங்களுமே சொல்றோம். நீங்க எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காதது எங்க பிரச்சனை கிடையாது, மக்களுடைய பிரச்சனை அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அவர் பேச்சை விட்டுருவோம் சார். சொல்ற பேச்சுக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்தது நீங்க அப்ரிசியேட் பண்ணணும். ஏன் இன்னும் கொஞ்சம் கொடுக்க கூடாது, பத்தாதே என்று கேள்வி எழுப்பினால் அது நியாயமாக இருக்கும். கொடுத்தவர்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வாக்குகள் உங்களை விட்டு போய்விடும். இல்ல சார், அவர் பேச்சை விட்டுட்டு என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, ஓட்டு வாங்கும் போது அனைவருக்கும் சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு தான் நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் சார். அப்போ நீங்களே முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, அப்ப அது கண் துடைப்பா? மக்களை ஏமாற்று வேலையா? ஏமாற்று வேலையா? ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஜாப்ல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணணும் சார். நம்ம அந்த கால்குலேஷனே போடாம வாக்குறுதி கொடுக்க கூடாதா சார்? எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தா ஃபிட் பார்ட்டி ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாப்ல இவ்வளவு பேர் தான் இருக்கு. இந்த ஜாபுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல நீங்க கொடுக்கிற விளக்கத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லோருக்கும் கொடுப்பதை விட அப்ப ஒரு வாக்குறுதி அப்படித்தானே இருந்திருக்கணும் நான் கேட்க சொல்ல வரேன். அது தவறா எடுத்துக்கலாம், அது திருத்திக்கலாம். அதுதான் சார் என் கேள்வி. அவரோட வாக்குறுதி தவறு. அந்த குழு அமைக்கின்ற பொழுது இதெல்லாம் எல்லாம் சாத்தியமா இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது படித்தவர்களுக்கும் ஆசிரியராக பணியாற்றுகிறவர்களுக்கும் வேலை செய்கின்றவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று அடுத்த கேள்வி வந்துடும். அப்படி கொடுத்திருந்தா அதனாலதான் அந்த குழு அமைச்சு யார் நியாயமாக உங்களோட லைன்ல நான் வரேன் சார். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப 8 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இப்ப ஆட்சி வர்றதுக்கு, ஆட்சி முடிய போறதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப எல்லா மகளிருமே நீங்க அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்ப 1000 ரூபாய் கொடுக்கிறேன்றாரே. ஏன்? அது நல்லா பாத்துங்க, எல்லாருக்குமே இல்ல, தகுதி வாய்ந்தவர்கள் விடுபட்டு இருந்தால், அப்படி விடுபட்டு இருக்கின்றவர்கள் நியாயமான கேள்வி எழுப்பீர்களானால் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி குழு அமைச்சு உண்மையிலே அவருக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் தகுதினா எந்த அடிப்படையில சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குடும்பத்துல அந்த தலைவி தான் நிர்ணயிக்கிறான்னு வச்சுங்க, ஹஸ்பண்ட் இல்ல, அப்போ அந்த குடும்பத்துக்கு தலைவி தானே ஏர்ன் பண்ண. அந்த 1000 ரூபாய் அந்த தலைவிக்கு போதுமானதா? நீங்க நம்ம கிட்ட கையில என்ன இருக்கு, அகைப்பில் இருந்தாதான் அடி வரும். உங்களுக்கு சட்டியிலே இல்லையே பணம். சொல்றேன், நியாயமா பாத்தீங்கன்னா கொடுப்பதை அப்ரிசியேட் பண்ணணும். அதுதான் எதிர்கட்சிகள் தோல்விக்கு அடிப்படை காரணம். ஏன்னு சொன்னால் அவர்களை நாங்கள் குறை சொல்லணுமா? உண்மையில குறை சொல்ற அளவுக்கு இல்ல நலத்திட்டங்கள் நல்லா அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே பைனான்சியல் கிரைசிஸ் கிடையாது, அக்செப்ட் பண்ணிட்டான் ரிசர்வ் பேங்க், ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம எல்லா விஷயத்துக்குமே, அதாவது மக்களோட நலத்திட்டங்கள் வரும்போது திமுக சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவா இருக்குன்னா, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரமாட்டிக்குது, மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி கிடைக்கல, அதனாலதான் இந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கன அப்படின்னு சொல்லி அம்மா உணவகத்துல இருந்து, அம்மாவோட மணிக்கணில இருந்து, தாலிக்கு தங்கம்ல இருந்து, அப்புறம் ஆடு மாடு வளர்க்கறது, இது மாதிரி முக்கிய நலத்திட்டங்களை ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா இதே ஒரு திட்டத்தை திமுக காரங்க கொண்டு வந்தாங்கன்னா மத்திய அரசு எப்படி நிதி கொடுக்குது, அம்மாவோட திட்டத்துக்கு ஏன் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் கிட்டே இருக்கு. அது அடிப்படை பாத்தீங்கன்னா பைனான்சியல் கிரைசிஸ் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இந்தியாவிலே கடன் 2வது கண்ட்ரியா இருக்கு, அங்கேயும் அந்த ப்ராப்ளம் தான் இருக்கு. அப்போ அங்க இருக்கும்போது ரிலீஸ் பண்ணுகிற ஃபண்ட்ஸை உடனே பண்ண முடியாத சூழலில் அவங்களும் தள்ளப்பட்டிருக்கின்றாங்க. இந்த ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப்மெண்ட்ல இருக்கோம். இது டிலே ஆகுது, டிலே ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் கூடுது, அதனால அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்க கொடுக்காமலாம் இல்லை, டிலே பண்ணி தராங்க என்ற கேள்விதான். சரி சார், இப்ப காலை உணவு திட்டம் அப்படி பற்றி ஐயா கிட்ட பேசும்போது சார் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நீங்களே கேட்டிருப்பீங்க, காலை உணவு திட்டம்ன்றது மக்களுக்கு அத்தியாவசியமா, மதிய உணவு திட்டமும் அந்த காலத்துல அத்தியாவசியமா தேவைப்பட்டது, காலை உணவு திட்டம்ன்றது இப்ப எல்லாருக்கும் தேவைதானா, அது ஒரு கேள்விக்குறின்றாரு. போதாக்குறைக்கு இப்போ இந்த அரசு பள்ளிகள்ல மாணவர்களோட எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. அப்போ நீங்க அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையை தான் அதிகரிக்கணுமே தவிர காலை உணவு திட்டம் தரேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நல்ல கேள்வி. ஆனால் காலை உணவு திட்டம் அவர்களுக்கு சேராததுனாலதான் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையில ஆக்சிடென்ட் ஆகிறாங்க. எங்களுக்கு இது கிடைக்குது. சரி, இது எப்படி சார் நம்ம அவங்க காலை உணவு திட்டம் கொடுத்தா அவங்க வருவாங்களா, பள்ளிக்கு வருவாங்கன்னா வருவாங்க, வருகின்ற சூழல் இருக்கிறதுன்னு சொன்னதுனாலதான் 30 லட்சம் பேர். சார் நீங்க மடிக்கணினி கொடுக்காதப்பே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராங்களே சார், காலை உணவு திட்டம் கொடுக்க வர மாட்டாங்களா சார்? இதை விட சாப்பாடு இல்லைன்னா மணி உணவு கலந்ததுக்கு என்ன பயன்? சாப்பாடு வேணும்ல, ஒருவேளை உணவு உண்டு
கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல சார். இல்ல அது ஒரு காலகட்டம். இப்ப அப்படி அல்ல. 3 வேளை பசங்க சாப்பிட்டாதான் படிக்க ஆரம்பிக்கிறான், இல்லாட்டி தூக்கி வச்சிடலாம். சரி சார், இதுக்கு வந்து ஒரு விழா வேற நடத்தினாங்க, நம்ம எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க. அந்த சாம்பார் ரொம்ப அருமையா இருக்கு, அந்த வீடியோல ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. இந்த வீடியோ வந்து அடுத்த ஒரு 2 நாள்லயே சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமா பரவப்பட்ட ஒரு வைரல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டமும் ஏதோ அந்த சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல அழுகுன முட்டைகளை வந்து காலை உணவு திட்டத்துல கொடுக்கறாங்க, மதிய உணவு திட்டத்துல கொடுக்கறாங்க. சாம்பார்ல புழு இருக்கு, பொங்கல்ல இந்த மாதிரி ஒழுங்கா அதை வந்து கிளீன் பண்ணாம கொடுக்கறாங்க. சோ நீங்க ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் நல்ல விதத்துல சேரும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நல்ல முறையில சேருதா அப்படின்றத பார்க்க வேண்டியது இந்த திட்டத்தை உருவாக்குனவங்க. அதுல இவங்க தவறுறாங்களா? நீங்க நியாயமான கேள்விதான். அதுல குறிப்பாக எல்லா மாவட்டத்திலும் எங்க கம்ப்ளைண்ட் வருதுன்னா, எந்த இடத்துல வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஒரு முட்டைன்னா நீங்க ஒரு முட்டையை பார்த்துட்டு அது அழுகுந்தா நல்லதான்னு தெரியாது, நீங்க அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் தெரிய வரும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதனால அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அது போல குற்றங்கள் வராம அவங்க பாதுகாப்பதா, இனிமே நான் வாங்குறத வந்து முறையா பண்ணுவோம்னு அவங்களும் ஆன்சர் கூட்டிட்டாங்க. இது ஒரு இடத்துல 2 இடத்துல வரல சார், கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே. நீங்க சொல்லுங்க, அப்ப நம்ம கொள்முதல் பண்ற இடத்துல குளறுபடிகள் நடக்குறதா? இல்ல, இது எல்லாம் வந்து நேச்சுரல். அது குறைகள் இருக்கதான் செய்யும், ரெக்டிஃபை பண்ணி. சார் நீங்க நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு சார். எனக்கு நியாயப்படுத்தல, நீங்க வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும் அதுதான் நம்ம பாக்குறோமே தவிர்த்து ஒட்டுமொத்தமா குறை சொன்னீங்கன்னா அந்த ஸ்கீமே போயிடும். புரியுதுங்களா? ஸ்கீம்ல என்ன குறை இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க குறை, அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. பாரு, என்ன முட்டைலாம் வந்து அழிவு வந்து அனுப்புறீங்க, அந்த சப்ளை ஸ்டாப் பண்ணுங்க, இவங்களுக்கு அந்த டெண்டர் கொடுக்காதீங்க, நல்ல முட்டையா கொடுக்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் முறை. ஓகே சார். அடுத்து வந்து இப்போ அரசு பணியாளர்கள், அதாவது பேராசிரியர்கள், இப்படி திரும்பிப்பீங்களா? ஓகேவானா சார்? அடுத்து வந்து எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் இருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் வந்து கல்லூரிகள்ல வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சரர்ஸா வரவங்களோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அரசு செவிலியர்களா இப்ப கெஸ்டா ஒர்க் பண்றவங்களோடதே பெர்மனன்ட் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படின்றதே இப்போ வரைக்கும் சரி வரல. போதா குறைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, இந்த இல்லம் தேடி கல்வி, அப்புறம் மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி இடங்களுக்குமே அரசு பணியில இருக்கவங்களதான் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு முறையான சம்பளம் வரல அப்படின்ற குறைகள் இருக்கு. இது நல்ல கேள்வி. ஆனால் நீங்க அந்த கேள்வி என்ன எப்படி எழுப்புதுன்னு பார்க்கணும். இப்போ நர்சிங் பர்பஸ் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா நீங்க ட்ரீட் பண்ணணும். யார் போராடினாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாய் கிடையாது, அவங்க கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ண நர்சஸ். அப்போ இது போராட்டத்தை வந்து அவங்க தீர்வு காணணும், இதுக்கு ஒரு விடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த நர்சிங் ப்ரொஃபஷன்ல கவர்மெண்ட்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கும்போது இவங்களுக்கு முன்னுரிமை தரணும் என்று பரிந்துரை பண்ணப்பட்டிருக்கிறது. அது சால்வ் ஆயிடும். அப்ப பேராசிரியர்களும் அதே வகையில தான் இருக்காங்களா? சிலதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல தான் அனுப்புவாங்க. கான்ட்ராக்ட்ல அனுப்புனாலுமே அவங்க கௌரவ விரிவுரையாளர்கள் தானே சார் அவங்க. ஈவன் நீங்க தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட்ல தான் வேலை செய்றாங்க, டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது. எல்லாமே வந்து தமிழக அரசு கொடுத்த ஒரு வாக்குறுதியை நம்பிதானே சார் அவங்க வந்து அவங்களோட அடிப்படை கேள்விகளே கேட்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து என்னோட கோட்பாடுகள் கீழே வர மாட்டீங்க, அதனால அவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாதுல்ல. மக்களோட குறைகளை அதான் சார், மக்களோட குறைகளை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்து முதல்வரா அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் அந்த இடத்துல உட்கார்றது காரணமே அவர் கொடுத்த வாக்குறுதி தான். ஆனா அந்த வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 95% 99% நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா சர்வே என்ன சொல்லுது, 10% கூட அவர் நிறைவேற்றல. நலத்திட்டங்கள் அவர் கண் துடைப்புக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இது வந்து அடிப்படை நீங்க கேட்டீங்கன்னா நியாயமான கேள்விதான். எல்லா இதுவுமே வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம் எழுதும்போது 100 மார்க், ஆனா 200 மார்க்கான கேள்வி கேட்பாங்க. நீங்க 200 மார்க் எழுதணும்னு அவசியம் இல்லை. 100 மார்க்கான நாங்க 35 கொடுங்கன்னு தான் சார் சொல்றோம், நாங்க 100 கேட்கல சார். கேள்வி பதில் வரேன், நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஃபைனான்சியல் கிரைசிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு சார். அதுக்கு தானே சார் திறமையுள்ள முதல்வரை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க. திறமையெல்லாம் இங்க வந்து அப்படி தள்ளி விட வேண்டியதுதான். ஏன்னா ஃபைனான்சியல் கிரைசிஸ் ரிசர்வ் பேங்கை மூடிட்டான், இனிமேல் இந்த பக்கம் எட்டி பார்க்காதன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு கிரைசிஸ் இருக்கு. அப்ப மக்கள் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளையோ அவர் கொடுத்த நலத்திட்டங்களையோ நல்ல முறையில நலத்திட்டங்கள் வந்து அவர் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக தான் முதல்வர் செஞ்சிருக்காரு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நலத்திட்டங்கள் நல்ல முறையில மக்களுக்கு சென்றடையவில்லை அப்படின்றதான் பொதுமக்களோட ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு.
உண்மையானது. குறைகள் இருக்கதான் செய்யும். குறைகளை வந்து நீங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து அசம்பிளில ரைஸ் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் அந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அசம்பிளில ரைஸ் பண்ணுங்க நீங்க சொல்றீங்கல்ல, சொன்னதுனால சொல்றேன். அவருடைய பார்வைக்கு போகும். அப்படி பார்வைக்கு போகும்போது அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பாருங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சார், பைசன் படம் பாக்குறாரு, கூலி படம் பாக்குறாரு, நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பினாதான் முதல்வருக்கு இந்த கேள்விகள் இந்த குறைகள் என்னன்னு தெரியுமா சார்? பாராளுமன்றத்தில் இல்ல, சட்டசபை தான் சொல்லுங்க. சரி, சட்டசபையிலே வந்து அந்த சட்டசபையில உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவரோ இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கேள்வி எழுப்பினாதான் முதல்வருக்கு இந்த விஷயம் வந்து காதுக்கு போகுமா? பைசன் படத்தை அப்படிதான் அவர் பாக்குறாரா, கூலி படத்தை அவர் அப்படிதான் பாக்குறாரா? சொல்லுங்க. எதுக்கு இருக்கின்றீங்க? மக்கள் குறைகளே சுட்டி காட்டணும். கரெக்ட் சார். ஏன் ரீச் ஆகல, ஏன் ரெக்டிஃபை பண்ண, நான் இதை ஒத்துக்கிறேன், இல்லனே சொல்லலாம். ஆனா இதே அந்த அவங்க சட்டசபையில என்ன சொல்லியிருந்தாங்க, சட்டசபையில என்ன நடந்தாலும் அதை நேரடி ஒளிபரப்பு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா பேசும்போதுதான் ஒளிபரப்பு நடக்குது. எதிர்கட்சி சைடு வரும்போது கனெக்ஷன் கட் ஆயிடுது. அப்பதானே நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மக்களோட கடமை இல்லையா? அது நியாயமான கேள்விதான். இது வந்து அவங்க பரிசீலனை பண்ணணும். ஏன்னா நீங்க சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏன்னா இந்த சிஎம் வந்து ஒரு பதில் சொல்றாரு, ஆனா கேள்வி என்ன கேட்டாலும் தெரியாம நீங்க பதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணணும். இதை வந்து கன்சிடர் விட்டுரும். அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் ஒட்டுமொத்தமா அசம்பிளியில என்ன நடக்கும்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அதுவும் வந்து நியாயமான கேள்வி. சரி, எல்லா கேள்விக்கும் எல்லா இதுக்கு வந்து அரசு வந்து சொல்ல முடியுமான கஷ்டம் தான். சிலது வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் இமிடியேட்டா, சிலது வந்து ஃபைனான்ஸ் கிரைசிஸா இருக்கும், சிலது வந்து வேற ஏதாவது டெண்டர்ல ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துதான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஓகே, இப்போ வந்து நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செவ்வன செய்யறாங்க அப்படின்னு உங்க தரப்புல நீங்க சொல்றீங்க. செவ்வன செய்ய சொல்லல, அவங்களால என்ன பண்ண முடியுமோ, எதை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் இருக்கோ, எதை பேஸ் பண்ணி மக்களுக்கு வந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அது அவங்களால பண்ண முடியாது. சிலதான் பெண்டிங் தான் இருக்கு. நானே நேரடியா சொல்றேனே, இப்ப ₹1 கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு ₹1 வந்தாதான் அந்த 100 பொருள் வாங்க முடியும். அந்த ₹1 வாங்குறதுக்கான கதவை மூடிட்டான் யாரு? ரிசர்வ் பேங்க். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து நிதி இல்லாதன் காரணமாகதான் இவ்வளவு குறைகள் வந்து மக்கள் வைக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம அரசாங்கத்துல நிதி கிடையாது, முதல்வர் மேல தப்பு கிடையாது. அதானே சார்? ஓகே சார். எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுக்காக ஒரு சில நலத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அது உண்மையிலேயே மக்களுடைய நலத்திட்டங்களா இல்ல அந்த ஆட்சி செய்பவர்களோட விளம்பரமா அப்படின்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுடைய இருவரோட விவாதத்திலையும் தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு ஒரு சில விழிப்புணர்வை 2 பேருமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.